பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு டெல்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம். நாளை தொடங்க இருக்கும் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசனை. வக்பு மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்த நிலையில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் இன்று அறிக்கை சமர்ப்பிப்பு. மதுரை அரிட்டாப்பட்டிக்கு இன்று செல்கிறார் மத்திய கனிமவளத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி. சுரங்கம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் கிராம மக்களை நேரில் சந்திக்கிறார். ஈசிஆரில் காரில் சென்ற பெண்களை துரத்தியவர்களை பிடிக்க துணை ஆணையர் தலைமையில் 4 தனிப்படைகள் அமைப்பு. உத்தண்டி சுங்கச்சாவடியின் சிசிடிவி காட்சிகள் ஆய்வு. சென்னைக்கு படிக்க வரும் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என பெற்றோர் கருதுவதாக ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. சென்னை நகரத்தை பாதுகாப்பான நகரமாக மாற்ற வேண்டும் எனவும் பேச்சு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 6 பேர் விடுவிப்பு. கொழும்புவிலிருந்து விமானம் மூலம் சென்னை திரும்பினர். தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் 4வது நாளாக வேலை நிறுத்தம். ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தல். சென்னை திருவல்லிக்கேணியில் குத்துச்சண்டை வீரர் ஓட வெட்டி கொலை. முன்விரோதம் காரணமாக கொலை நடந்திருக்கலாம் என முதல் கட்ட விசாரணையில் தகவல். குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. TNPSC இணையதளங்களில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு. பழனி முருகன் கோயிலில் ரோப்கார் சேவை இன்று ரத்து. மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக நிறுத்தம். நூறாவது ராக்கெட்டை விண்ணில் செலுத்தி சாதனை படைத்த இஸ்ரோவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. இந்தியாவின் விண்வெளி பயணம் தொடர்ந்து புதிய உயரங்களை எட்டும் என பிரதமர் நம்பிக்கை. யமுனை ஆறு விஷம் கலப்பு குற்றச்சாட்டால் கெஜ்ரிவாலுக்கு முற்றும் நெருக்கடி. கெஜ்ரிவால் பிப்ரவரி 17ஆம் தேதி நேரில் ஆஜராக சோனிபட் நீதிமன்றம் உத்தரவு. பெங்களூரில் போலீசார் பறிமுதல் செய்த வாகனங்கள் தீயில் எரிந்து நாசம். 130 இருசக்கர வாகனங்கள், 10 கார்கள், 10 ஆட்டோக்கள் முற்றிலும் எரிந்து சேதம். கர்நாடக மாநிலம் பாகல்கோட்டில் புர்கா அணிந்து தப்ப முயன்ற கடனாளி. கடன் கொடுத்தவர்கள் சுற்றி வளைத்து கடனாளியை தாக்கும் வீடியோ காட்சி வைரல். पेड़ खाना खाता சவுதி அரேபியாவில் சாலை விபத்தில் இந்தியர்கள் 9 பேர் உயிரிழப்பு. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இரங்கல். காலிஸ்தான் பிரிவினைவாதி நிஜார் கொலை வழக்கில் இந்தியாவுக்கு தொடர்பு இல்லை. கொலையில் எந்த வெளிநாட்டுக்கும் தொடர்பு இல்லை என கனடா விசாரணை ஆணையம் அறிக்கை.
ரஷ்ய அதிபர் புதினை கொலை சதி திட்டம் தீட்டுவது அணு ஆயுத போருக்கு வழிவகுக்கும். அமெரிக்காவுக்கு ரஷ்ய நாடாளுமன்ற சபாநாயகர் வயோசிஸ்லாவ் லோவ்டின் எச்சரிக்கை. பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராஞ்சி டிராபி தொடரில் இன்று களமிறங்கும் விராட் கோலி. ரயில்வே அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி அணியில் விளையாடும் கோலி. ஐதராபாத் அணிக்கு எதிரான ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அபார வெற்றி. இன்று இரவு நடைபெறும் லீக் போட்டியில் சென்னை கேரளா அணிகள் பல பரீட்சை. சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகும் புதிய படத்தின் தலைப்பு பராசக்தி. சுதா குங்கரா இயக்கும் படத்தின் டைட்டில் டீசரை வெளியிட்டது படக்குழு.